மக்களே, பிக் பாஸ் ஷூட்டிங்லேருந்து ஒரு தரமான அப்டேட் வந்திருக்கு. இந்த வாரத்தில் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ஒரு எவிக்ஷனில் ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க யார் தெரியுமா? கனி அவர்கள். ஸோ இதை கேட்ட உடனே எனக்கே பயங்கர ஷாக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, கனி அவர்கள் இன்றைக்கே எவிக்ட் ஆக போகிறாங்களாம் மக்களே. அப்படி ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ம்ஸ் எல்லாம் வச்சு செமையாக பண்ணியிருக்காங்களாம் இன்றைக்கான எபிசோடை. சரி, ஓகே, ஒரு விக்கெட் கனி திரு, ஓகே. அப்போ இன்னொருத்தர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். ஸோ அது யார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். அதுதானே இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக இந்த வாரத்தில் 10 பேர் நாமினேட் ஆகிருந்தாங்க. சரிங்களா? அந்த 10 பேரில் பார்த்தீங்க அப்படின்னா, திவ்யா, சாண்ட்ரா, விக்ரம், பார்வதி, அரோரா, வியானா, கனி, சுபிக்ஷா, திவாகர் மற்றும் ரம்யா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க. ஓகேங்களா? அந்த 10 பேர் கொண்ட குழு இவங்க தான். ஸோ இந்த 10 பேரில் ஃபஸ்ட்டு ஒரு டாப்பில் ஒரு 4 பேர் இருக்காங்கங்க. அந்த 4 பேர் மட்டும்தான் சேஃபர் ஜோனில் இருந்தாங்க. அன்அஃபிஷியல் ஓட்டிங்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்துகிட்ருக்கோம். அந்த 4 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா, அதுக்கப்புறம் சாண்ட்ரா, அதுக்கப்புறம் விக்ரம், அதுக்கப்புறம் பார்வதி. ஓகேங்களா? இந்த 4 பேர் சேஃபர் ஜோனில் இருக்காங்க. ரீசன் என்னென்னா, இந்த 4 பேருமே 1 லட்சத்துக்கும் மேலான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்த ஆட்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா டான்சர் ஜோனில் இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோரா 80,000 வாக்குகள், அதுக்கப்புறம் வியானா அவங்களும் 80,000 சில்லற வாக்குகள், கனி அவங்களும் 80,000 சில்லற வாக்குகள், சுபிக்ஷா அவங்களும் 80,000 சில்லற வாக்குகள், அதுக்கடுத்த திவாகர் அவங்களும் 80,000 சில்லற வாக்குகள், ரம்யா அவங்களும் 80,000 சில்லற வாக்குகள் அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் இருக்குது. இப்போது இதுக்கு முன்னாடி சீசன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெவி காம்படிஷன் இருக்கும். யார் எவிக்ட் ஆகி வெளியே போகிறாங்க அப்படின்றத அவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் ப்ரிடிக்டே பண்ண முடியாது. இப்போ 10 பேர் நாமினேஷன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடைசியாக ஒரு 2 பேர் 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 2-3 பேருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3000-4000 வாக்குகள் வித்தியாசம் இருந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க போவாங்களா, இல்லை அவங்க போவாங்களா, அவங்க போவாங்களா, இவங்க போவாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். அதே போல் பிக் பாஸ் அவர்கள் அந்த 3000-4000 வாக்குகள்லாம் பெருசாக கன்சிடரேஷன்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ நல்ல பர்ஃபார்மர், நல்ல கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள், ஆனால் மக்களுக்கு பெருசாக பிடிக்கல, பட் இருந்தாலும் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தாக்கா பயங்கரமாக கலவரமாகவும் கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த 3000-4000 வாக்குகளை பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யார் ஒழுங்காக கண்டென்ட் கொடுக்கலையோ அவங்க கொஞ்சம் அதிகமான வாக்குகள் வாங்கியிருந்தாலும் எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புவாங்க. பட் இந்த சினாரியோவில், அதுவும் குறிப்பாக இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா, 10 பேர் கொண்ட பட்டியலில் 6 பேர் டான்சர் ஜோனில் இருக்காங்க. அப்போ அந்த 6 பேரில் யாரை தூக்கினா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் இப்போது பயங்கர சுவாரஸ்யமாக இருக்க போது. பிக் பாஸ் அவர்கள் ஒரு தரமான முடிவை எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஏன்னா யோசித்து பாருங்கள், அரோரா, வியானா, கனி, சுபிக்ஷா, திவாகர், ரம்யா. ஓகேங்களா? ஸோ இந்த 6 பேரை நீங்கள் யாரை தூக்குவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அரோரா பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 1 அதே போல் பார்வதி அவர்களுக்கும் அரோராவுக்கும் ஒரு பெரிய கிளாஷ் போயிட்டுருக்கு. ஸோ இது மூலயமா ஏகப்பட்ட கண்டென்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து வியானா பார்த்திங்க அப்படின்னா, அந்த கண்டென்ட் ஏதோ ஒன்று பண்ணாலையும் அது பெரிய அளவில் ஹிட் ஆகுறதில்ல. அது குறை சொல்லியே ஒரு சிலரை மட்டுமே டார்கெட் பண்ணி ஒரு விளையாட்டு விளாட்றாங்க. ஸோ அதனால் அவங்க பெருசாக ஹிட் கொடுக்க போகிறதில்ல. மேபி வியானா கூட எவிக்டாக வெளியே போகலாம் மக்களே சொல்கிறேன். ஓகே. அதுக்கடுத்தா கனி அவர்கள் உள்ளர என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, கேங் அமைக்கிறாங்க. இவங்க என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவுகளை ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு ஒரு சிலர் இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே. ஓகேங்களா? ஆனால் அவங்க பர்டிகுலராக இப்போ சாண்ட்ரான்கோ இருக்காங்களே, அவங்கெல்லாம் உட்காந்து பேசுகிற மாதிரிலாம் பேசுகிறது கிடையாது. பட் அவங்களுக்குள்ள ஒரு குரூப்பிசம் நடக்குது. கனி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது சபரநாதன் ஃபாலோ பண்ணுவார், எப்ஜே ஃபாலோ பண்ணுவாங்க, ரம்யா ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. ஓகே. ஸோ அதனால் தூக்கடா கனி அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு இருக்கிறாங்க கனியை. இது ஆக்சுவலாக அப்டேட் மட்டும் தான் மக்களே. ஸோ அதை நான் கிளியராக சொல்லிக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் நீ ஃபால்ஸாக நியூஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்டேட் வந்திருக்கு. இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய அப்டேட் பிரகாரம் கனி அவர்கள் எவிக்டட் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. அதுவும் இன்றைக்கான எபிசோடில் எவிக்ட் ஆகிற போகிறாங்க அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே. கனி எவிக்ட் ஆகிட்டாங்க. ஓகே. அதுக்கிட்ட தான் வேறு யாரை எவிக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா பெரிய ட்விஸ்ட் இருக்குது. ஓகே. அந்த லிஸ்ட்டில் இப்போ கனியை தூக்கிட்டால் மீதி இருக்கிறது 5 பேர். 1 அரோரா, வியானா, சுபிக்ஷா, திவாகர், ரம்யா. ஓகேவா? திவாகர் கண்டென்ட் கொடுக்குறாப்புல, அது கேஸ்ட் கண்டென்ட்டோ இல்லை கன்றாவி கண்டென்ட்டோ ஏதோ சம்திங் பண்ணுறாரு. ஆனாலும் இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறத சிவியராக வார்னிங் கொடுக்கணும், இல்லைனா எவிக்ட் பண்ணி அந்த அளவு வெளியே அனுப்பணும். இப்படிப்பட்ட ஆட்கள் சமுதாயத்துக்கே சீர்கேடு, சமுதாயத்துக்கே ரொம்ப கேடு விளைக்க வைக்கக்கூடிய, தீங்கு விளைக்க வைக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார் அப்படின்னு சொல்லி எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சா நல்லாயிருக்கும். பட் இப்போ வந்திருக்கக்கூடிய அறிவிப்பின் பிரகாரம் கனி அவர்கள் எவிக்டட்.
அண்ட் அது தொடர்ந்து ரம்யா அவர்கள் எவிக்ட் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கு. ஸோ மேபி ரம்யா அவர்களை எவிக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா வியானாவை தூக்கிறதுக்கும் ரெடியாக வந்து இருக்காங்களா மக்களே, வியானாவை தூக்கிறதுக்கும். இப்போ கனியை தூக்கிறதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் சில ரீசன்ஸ் வந்து இருக்கும்ல. ஒன்று அவங்க குருபீசம் பண்ணுறாங்க அப்படின்றது மட்டுமே ரீசன் கிடையாது. கனியால் நல்லா பேசவும் முடியும், பிளான் பண்ணவும் முடியும், டேரெக்டாக நெத்தி அடி அடிக்கவும் முடியும். நேற்றுக்கு வந்து டேரெக்டாக பார்வதி கிட்ட ஒரு சரியான ஃபைட் வந்து வந்துச்சு. அந்த ஃபைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சில ஃபைட்டெல்லாம் வந்து பண்ணாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு வந்து பார்வதி மேலே நிறைய தவறுகள் இருந்த மாதிரியும் கனியக்காவுக்கு பயங்கரமாக சப்போர்ட்டிவாகவும் நிறைய பேர் வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. பட் இதில் என்ன சினாரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி கனியக்கா அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த சொசைட்டியில் ஒரு நல்ல பேர் இருக்குது. ஆக்சுவலி அந்த WCC, அது அந்த குக் வித் கோமாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சுல்ல. ஸோ அது மூலிமா அவங்க பயங்கர பிரபலமானாங்க. அண்ட் அவங்க ஃபேமிலியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியாக வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ மேபி கனி அவர்களுடைய பேர் இதுக்கப்புறம் கெட்டு போகக்கூடாது, ஆல்ரெடி கொஞ்சம் கெட்டு போச்சு, இதுக்கப்புறமும் அது ரொம்ப போகக்கூடாது அப்படின்றதுக்காக கூட கன்சர்னின் மூலமாக கூட அவங்க வெளியே அனுப்பப்பட்டிருக்கலாம். ஏன்னா உள்ளே எத்தனையோ மிச்சர்கள்லாம் இருக்கும் பொழுது பிரவீன் ராஜை வெளியே அனுப்புறதுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்குது. ஓகேங்களா? துஷாரை தூக்குனது யாருமே வந்து யோசிக்கல. ஆனால் பிரவீன் ராஜை தூக்கும் போது எல்லாருமே யோசித்தாங்க. ஆனால் வாக்குகள் போடல. ஓகேங்களா? ஆனால் அது நம்ம பக்கமும் இருக்கக்கூடிய தவறுகளும் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, கனியக்காவுக்கு இதுதான் ரீசனாக இருக்கும். ஒன்று, அவங்களுடைய பேரை வந்து அவங்களே கெடுத்துக்க கூடாது அப்படின்றதுக்காக மேபி அவங்க கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சமாக அவங்களுடைய எவில் மைண்ட் எல்லாமே வெளியே வருது. ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் இருந்துச்சு. பட் இப்போ டேரெக்டாக இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து வெளியே வருது. மேபி இது வந்து அவங்களுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி ரொம்ப டாக்ஸிக்கான சீசனாக வந்து இருக்குது அப்படின்றதுனால கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலியோட கன்சர்ன் காரணமாக கூட மேபி டீசெண்டாக அனுப்பிச்சுட்றலாம் அப்படின்னு சொல்லி கூட அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்யாவா வியானாவா இல்லை சுபிக்ஷாவா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது. ஓகேங்களா? இப்போ ரம்யா அவர்கள் வந்து கனியக்கா வந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்னா ரம்யாவுக்கு வந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ ரம்யா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேறு வழியே இல்லை, அவங்களுக்காக அவங்க தான் பேசி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் வந்து வருவாங்க. இன்கேஸ் அப்படி ஏதாவது யோசித்து ரம்யா கிட்டேருந்து கொஞ்சம் கண்டென்ட்டை எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவங்க இன்டர்வியூலாம் பண்ணியிருப்பாங்க, ரம்யா எப்படி பேசுகிறாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போது இத்தனை நாட்கள் வந்து வாட்ச் பண்ணதில் ரம்யா பெருசாக எதுவுமே பண்ணல. அப்போ அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய டெவில் மைண்ட் இன்னுமே வெளியே வரல அப்படின்ற பட்சத்தில் ஸோ அதுக்கு ஒரு வாரம் வந்து அவங்க எக்ஸ்டர்னலாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ கனியை வெளியே அனுப்பிச்சாச்சு, ரம்யாவை தனியாக விட்டாச்சு. ஸோ வேறு லெவல் ஆட்டை சூடு பிடிக்கும் அப்படிங்கிறது இவங்களுடைய கணக்காக கூட இருக்கலாம். பட் இதில் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கனி அவர்கள் போகிறதே பயங்கர பரபரப்பு தான். இன்னும் கொஞ்சம் பரபரப்பை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி வியானா அவர்களை தூக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி ஆகிடும். சீசன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புட்டுக்கெல்லாம் புட்டுக்காது, ஐப்பேத்தி வேறு லெவலில் போயிட்டுருக்கோம். மக்களே இது வந்து ஒரு உளவியல் சார்ந்த ஒரு விளையாட்டு தான். மக்களையும் அவங்க கூட சேர்ந்து விளையாட வைப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ பிரவீன் ராஜ் வந்து வெளியே போனாரா, அப்போ எத்தனை பேர் ஃபயர் விட்டோம். அப்போ என்ன பண்ணோம், நம்ம ஓட்டு போடணும், யாரை வந்து நம்ம சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு நம்ம ஓட் பண்ணலாம். ஏன்னா இப்படியெல்லாம் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லி 2 நாள் ரொம்ப ஹாட் டாப்பிக்காக வந்துருச்சா. ஓகே. ஸோ இப்போ கனியை தூக்குனாங்க அப்படின்னா, வியானாவை தூக்குனாங்க அப்படின்னா இதே ஹாட் டாபிக் வந்து அப்படியே டோட்டலாக வந்து சேஞ்ச் அவுட் ஆகும். அப்போது யாருக்கெல்லாம் ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களோ இவங்கெல்லாம் இருக்கட்டும், அவங்கெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மக்கள் இன்னும் கூட அந்த ஷோ மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு மக்களே. அது என்ன அப்படின்னா, ஹைலி யாருக்கெல்லாம் பே பண்ணுறாங்களோ, யாருக்கெல்லாம் அமௌண்ட் வந்து அதிகமாக காசு கொடுத்து உள்ளர இருக்க வச்சுருக்காங்களோ அவங்களெல்லாம் முதல்ல வந்து வெளியே அனுப்புறதாகவும் நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு. ரீசன் என்னென்னா, இந்த சீசன் ரொம்ப அதாவது ரொம்ப ஃப்ளாப்பான ஒரு சீசன் அப்படின்னா கண்டிப்பாக பிக் பாஸ் சீசன் 9. ஓகேங்களா? ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து எது பண்ணாலும் வந்து காசு வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் அதிகமான சம்பளம் கொடுக்குறோமோ அவங்களெல்லாம் தூக்கி வெளியே போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருக்காங்களாம். ஸோ அந்த விதத்தில் தான் பிரவீன் ராஜ் அவர்களையும் வெளியே போட்டிருக்காங்க. இப்போ கனி அவர்களையும் எவிக்ட் பண்ணியிருக்கிறதாக சொல்லப்பட்டுருக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ஒரு ரூமர்டு தான். ஓகேவா? இது வந்து ஒரு ரூமர்டு. இன்டர்நெட் முழுக்க வந்து வளம் வந்துட்டுருக்கு, கனி திரு அவர்கள் இன்றைக்கி எவிக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி. பட் ஒரு 4 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா முழு அப்டேட் நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நான் முழு அப்டேட் வந்து கொடுக்குறேன். பட் இப்போ வரைக்குமே வந்த அப்டேட் வந்து இதுதான், கனித்திரு அவர்கள் எவிக்டட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே கைஸ், கனித்திரு அவர்களுக்கே இப்படி ஒரு நிலைமை அப்படின்னா கனித்திரு அவர்களை வச்சுக்கிட்டு இவங்களெல்லாம் உள்ளர வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும், அதாவது கனி அவர்களை உள்ளர வச்சுட்டு இவங்களை வெளியே அனுப்பிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக கனியோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து பயங்கர காண்டு வந்து இருக்கும் அப்படின்றத மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா ஏதோ பண்ணுறாங்க, சம்திங் வந்து பண்ணுறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. யாரும் மிச்சரெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? எல்லாரும் அவங்களோட வேலைகளை பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. என்ன அது டாக்ஸிக் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான்.
மற்ற சீசன்லாம் ஒவ்வொரு தடவையும் வந்து குத்திக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது பண்ணி தொலைங்களாண்டா அப்படின்னு சொல்லி. பட் இந்த தடவை கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் அது ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது, மக்களால் ஏற்றுக்க முடியல. அதுதான் இந்த ஷோவோடைய பிரச்சனையாகவே வந்திருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோட அப்டேட்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கணும். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.